ஏங்க அப்படி பார்க்குறீங்க? ஒன்றும் இல்லை. ஃப்ரெஷ் ஆகிட்டு வாங்க, நான் டின்னர் ரெடி பண்ணி வைக்கிறேன். சுப்பு, சொல்லுங்க. பாப்பா எதுவும் கூப்பிட்டாளா? கூப்பிட்டாங்க. குட்டி பாப்பாவுக்கு அடுத்த வாரம் ஃபஸ்ட்டு பர்த்டேல, அதான் ஷாப்பிங் போயிருந்தாங்களாம். டயர்டாக இருக்குது, அப்பாவுக்கு காலையில் கூப்பிட்றேன்னு சொல்லுங்கன்னு சொன்னான். சுப்பு, உனக்கு ஏதாவது வேணுமா? இல்லை என்கிட்ட ஏதாவது கேட்கணுமா? ஏன் அப்படி கேட்குறீங்க? இல்லை சுப்பு, இன்றைக்கி எனக்கு பிடிச்ச கலரில் சாரீ கட்டியிருக்க, எனக்கு பிடிச்ச மல்லிகைப்பூ வச்சுருக்க, எனக்கு பிடிச்ச பூரி செஞ்சுருக்க. புருஷனுக்கு பிடிச்சதெல்லாம் பொண்டாட்டி செய்கிறானா, அவளுக்கு புருஷன்கிட்ட ஏதோ ஒரு காரியம் ஆகணும்னு ஒரு வாய்மொழி இருக்குது. அதுதான் கேட்டேன். அப்படி எதுவும் இல்லைன்னா விடு. எனக்கு ஹனிமூன் போகணும். எது? எனக்கு ஹனிமூன் போகணும். இல்லை, புரியல. எனக்கு ஹனிமூன் போகணும். ஆல்ரெடி முடிக்க வேண்டிய வேலை நிறையா இருக்குது. இதில் வேறு 3 நாள் மெடிக்கல் லீவ் போட்டு சலீம் வேறு ஊருக்கு போயிட்டான். அந்த வேலையை சேர்த்து நம்ம தான் பார்க்க வேண்டியிருக்கு. பாலமுருகன் சார், நீங்கள் ரீசெண்டாக ஹனிமூனுக்கு இது போனீங்களா? ரமேஷ் சார், ஹனிமூன் போயிருக்கலாம் கேட்டால் பரவாயில்ல, அது என்ன ரீசெண்டாக ஹனிமூன் போயிருக்கலாம் கேட்குங்க? எனக்கு கல்யாணம் முடிஞ்சு 33 வருஷம் ஆச்சு. 33 வருஷத்தில் மொதல் மாதத்தில் மொதல் வாரத்தில் ஹனிமூன் போய் அசத்திட்டோம்ல. 33 வருஷத்தில் மொதல் மாதத்தில் மொதல் வாரத்தில் ஹனிமூன் போய் அசத்திட்டோம்ல. ஆமா, இப்போ எதுக்கு ஹனிமூனை பற்றி கேட்கீங்க? உங்கள் பொண்ணுக்கு எதுவும் பேக்கேஜ் எதுவும் பார்க்கீங்களா? அவங்களுக்கு தான் ஆல்ரெடி கல்யாணம் முடிஞ்சு ஒரு பேபி வேறு இருக்கு. சுப்பு, நம்ம கல்யாணம் எத்தனை வருஷம் ஆச்சு? 28 வருஷம். 28 வருஷமாக நீ ஹனிமூன் போன்னு கேட்டதே இல்லை. இத்தனை வருஷம் கேட்காத நீ நேற்று ஏன் கேட்ட? திடீர்னு ஏன் உனக்கு இந்த ஆசை? 28 வருஷமாக கேட்காத விஷயத்தை கேட்குறேன்னா அது திடீர்னு வந்த ஆசையாக தான் இருக்கணும்னு இல்லை. இவ்வளோ நாளாக தன்னோட ஆசையெல்லாம் நடக்கும்னு நம்பி அந்த ஆசையெல்லாம் அவளுக்குள்ளே போட்டு பூட்டி வச்சு கனவு கண்டுக்கிட்டு இருந்து கடைசியில் அதுக்கு வாய்ப்பே இல்லை, நடக்கவே நடக்காதுன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் சரி ஒரு வாட்டி கேட்டு தான் பார்ப்போமேன்னு கேட்டதாக கூட இருக்கலாம். இந்த வயசில் ஹனிமூன் போய் என்ன பண்ண போகிறோம் நம்ம? ஹனிமூன்னா என்னங்க?
அது சும்மா சொல்லுங்க. அது இந்த புதுசாக கல்யாணம் பண்ண 2 பேர் டூரிஸ்ட் ஸ்பாட் போய் அங்கே ஒன்றா பெட்ரூமில் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு பேர் தான் ஹனிமூனா? ஓ, அதான் நமக்கு கல்யாணம் ஆகி பொண்ணு பிறந்து அவளுக்கு ஒரு பொண்ணு பிறந்ததுக்கப்புறம் ஹனிமூன் போய் என்ன பண்ண போகிறேன்னு கேட்குறீங்களா? ஏங்க சாப்பாடு ரெடி, சாப்பிட்லாங்க. ஏங்க சாப்பிடல? ஏன்? பசிக்கல. பசிக்கலையா? லஞ்சு? கல்யாணம் ஆகி இவ்வளோ வருஷத்தில் ஒரு வாட்டியாச்சும் எங்கேயாவது வெளியே கூப்பிட்டு போயிருக்கீங்களா? ஆம்பளைங்க நீங்கள் ஈஸியாக வெளியே போயிட்டு வருவீங்க. ஆனால் பொம்பளைங்க நாங்கள் அப்படி இல்லை, வீட்டுக்குள்ளேயே தான் இருக்கிறோம். கல்யாணத்துக்கு முன்னாடி தான் வெளியே போக முடியல. கல்யாணம் ஆனாவாச்சும் போகலான்னா கல்யாணத்துக்கு அப்புறம் புருஷனை பார்த்துக்கணும், புள்ள வந்ததுக்கப்புறம் அவளை பார்த்துக்கணும், அப்புறம் பேரன் பேத்தின்னு எல்லாத்தையும் பார்த்துக்கணும். ஆனால் எங்களை பார்த்துக்க யாராச்சும் எங்கள் ஆசையெல்லாம் கேட்டிருப்பீங்களா? இல்லை வெளியே போகலான்னாது கூப்பிட்ருப்பீங்களா? வீட்டை பார்த்துக்க தான் நாங்கள் வேணும்ல, சம்பளம் இல்லாத வாட்ச்மேன் மாதிரி. ஒரு வாட்டியாச்சும் நான் சமைக்கிறது எப்படி இருக்குன்னு சொல்லியிருப்பீங்களா? இல்லை வா ஒன்றா உட்காந்து சாப்பிட்லான்னு கூப்பிட்ருப்பீங்களா? பிளேட்டில் கையை கழுவாமல் வாஷ் பேஷனில் போய் கையை கழுவிருப்பீங்களாங்க? அட்லீஸ்ட் ஒரு வாட்டியாச்சும் என் கையை கோர்த்து நடந்திருப்பீங்களா? தன்னோட குழந்த ஸ்கூலில் டூர் கூப்பிட்டு போகிறாங்க, நானும் போகிறேன்னு கேட்கும்போது கையில் காசு இல்லை, அடுத்த வாட்டி போய்க்கலான்னு சொல்கிற அப்பாக்களுக்கு மத்தியில் தான் அனுபவிக்காத சந்தோஷத்தை, தான் போக முடியாத இடத்துக்கு தான் குழந்தையாவது போகணும்னு புருஷங்கிட்ட பெர்மிஷன் வாங்கி அனுப்புகிற அம்மாக்கள் தாங்க இங்கே அதிகம். காசு இன்றைக்கி வரும், நாளைக்கு போகும். ஆனால் அந்த மெமரிஸ் இப்போ விட்டால் எப்பவும் கிடைக்காதுங்க. இன்னையோட நாள் இன்றைக்கே போச்சு, நாளைக்கு திரும்ப கிடைக்காது. எங்கள் அம்மாவுக்கு ட்ரெயினில் போகணுன்னு ரொம்ப ஆசை. வாழ்க்கையில் ஒரு வாட்டியாச்சும் ட்ரெயினில் போயிடணுன்னு ரொம்ப ஆசைப்பட்டாங்க. நான் கூட்டிகிட்டு போகிறேம்மான்னு ப்ராமிஸ் பண்ணியிருந்தேன். ஆனால் அது நடக்கிறதுக்குள்ளேயே எங்கள் அம்மா போய் சேர்ந்துட்டாங்க. இந்த வாழ்க்கைங்கிறது நம்ம கையில் இல்லைங்க. இன்றைக்கி தூங்குற நாம் நாளைக்கு எந்திரிக்காமல் கூட போகலாம். இருக்கிறப்ப சந்தோஷமாக இல்லாமல் இல்லாதப்ப அதை பண்ணியிருக்கலாமேன்னு தோணும். அது ரொம்ப கொடுமையான விஷயங்க. எங்கள் அம்மா விஷயத்தில் இப்போ வரைக்கும் அதை அனுபவிச்சிட்ருக்கேன். புருஷனும் பொண்டாட்டியும் கல்யாணம் ஆனதும் வாட்டி ஒரு இடத்துக்கு போவாங்களே, அதை தான் ஹனிமூன்னு சொல்லுவாங்க. ஆனால் அதுக்கப்புறம் அவங்க எத்தனை வாட்டி வெளியே போனாலும் டூரு ட்ரிப்புன்னு தான் சொல்லுவாங்க. ஹனிமூனுங்கிறது வாழ்க்கையில் ஒரு தடவை தாங்க. இது வரைக்கும் நம்ம எங்கேயுமே வெளியே போனதில்லை. அதனால தான் ஹனிமூன் போகலாமான்னு கேட்டேன். மனசில் இருக்கிறத உங்ககிட்ட சொல்லணும்னு தோணுச்சு, சொல்லிட்டேன்.
சார் குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சலீம். எங்கே மெடிக்கல் லீவ் எழுத போன கேள்விப்பட்டேன். ஓகே தானே? சார் மெடிக்கல் லீவுன்னு போய் சொல்லி லீவ் போட்டிருந்தேன் சார். பாலமுருகன் சார்கிட்ட மட்டும் சொல்லிடாதீங்க சார். ஓகே ஓகே. எங்கே போனீங்க? ஒய்ஃபையும் குழந்தையும் கூட்டிகிட்டு டூர் போயிருந்தேன் சார். அப்படியா? எங்கே? கொடைக்கானல் வரைக்கும் போயிருந்தேன் சார். ஓகே ஓகே. எங்கே சார் வீட்டுக்குள்ளேயே இருக்கோம். எங்கேயாவது வெளியில் கூட்டிகிட்டு போங்கன்னு ஒய்ஃபு. ஸ்கூல் டூர் தான் போக வேண்டாம் நீங்களாவது டூர் கூட்டிகிட்டு போங்கப்பான்னு பசங்க. டூரு போனால் கண்ணு மண்ணு தெரியாமல் செலவாயிருன்னு போகலான்னு இழுத்தடிச்சு பார்த்தேன். அப்புறம் அவங்க சைடு இருந்து பார்த்தா அவங்க கேட்குறது நியாயம் தானே சார். நம்மளாவது ஆஃபீஸ்க்கு போகிறோன்னு சொல்லிட்டாவது வெளியே வரும் சார். ஆனால் அவங்க வீட்டுக்குள்ளேயே தான் சார் இருக்காங்க. டூர் கூட்டிகிட்டு போனால் செலவாயிரும்னு நம்ம பயப்படுறோம். ஆனால் நம்ம சம்பாதிக்கிறதே அவங்களுக்காக தானே சார். அவங்க ஆசையை பூர்த்தி பண்ணதான் சார் நம்மளோட கடமை. டூர் கூட்டிகிட்டு போனால் செலவாயிரும்னு நம்ம பயப்படுறோம். ஆனால் நம்ம சம்பாதிக்கிறதே அவங்களுக்காக தானே சார். அவங்க சைடு இருந்து பார்த்தா அவங்க கேட்குறது நியாயம் தானே சார். 33 வருஷத்தில் முத மாசத்துல முத வாரத்தில் கனிமன் போய் அசத்திட்டோம்ல. டூர் போயிட்டு வந்ததுக்கப்புறம் ஒய்ஃபும் ஹாப்பி, பசங்களும் ஹாப்பி, நான் ரொம்ப ஹாப்பி சார். ஹலோ பாப்பா. வீட்டுக்கு வந்துட்டியாப்பா? வந்துட்டேம்மா. சாப்பிட்டியாப்பா? சாப்பிட்டேன் பாப்பா. பொய் சொல்லாதப்பா. அம்மா எல்லாமே சொன்னாங்க. இப்போ என்னப்பா முடிவு பண்ணியிருக்க? தெரியலம்மா. இவ்வளோ நாள் ஃபேமிலியை கரெக்டாக ரன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். குடும்பத்தை கரெக்டாக வழி நடத்திக்கிட்டு இருக்கோம். நம்ம பொண்டாட்டி பிள்ளைங்கள்லாம் சந்தோஷமாக இருக்காங்க. அப்படித்தாம்மா நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் நேற்று உங்கள் அம்மா பேசினதுக்கப்புறம் தான் இங்கே வாழ்க்கைனா என்னன்ற புரிதலே இல்லாமல் இந்த வாழ்க்கை போயிட்டுருக்குன்னு புரியுதுமா. ஆம்பளைங்க நாங்கள் காசு விஷயத்தில் கஞ்சத்தனமாக தான் இருப்போம். அவ்வளோ சீக்கிரம் காசை செலவு பண்ண மாட்டோம். டூர்னாவே அதிகமாக செலவாகும். அதுலேயும் பொண்டாட்டி பிள்ளைங்க அது வேணும் இது வேணும்னு கேட்டால் நினச்சதை விட அதிகமாக செலவாகும். அதனால் டூருங்கிற டாபிக் எடுத்தாவே அதை வேணான்னு அவாய்ட் பண்ணிடுறோம்மா. தேவையில்லாமல் செலவு பண்ணால் அடுத்த மாத பட்ஜெட்டில் துண்டு விழுகுமேனு ஆடம்பர செலவெல்லாம் வேணான்னு நினைப்போம்மா. அதனால தான் எதுக்கு தேவையில்லாமல் ஊர் சுற்றிக்கிட்டு டூரெல்லாம் போய்கிட்டேன்னு அப்பா உன்னை ஸ்கூல் டூரோடு அனுப்புனதில்லைம்மா. ஆனால் இப்போ தான் புரியுது இதனால் எவ்வளோ சந்தோஷத்தை மிஸ் பண்ணியிருக்கோம்னு. நீங்கள் கேட்டப்பே டூர் போயிருந்தா எவ்வளோ மெமரிஸ் இருந்திருக்கும்ல. காசு மட்டுமே லைஃப் இல்லைல்ல. சின்ன சின்ன சந்தோஷம் தானே வாழ்க்கையே. நிறையா தடவை நீ வெளியே போகணுன்னு கேட்டப்ப அப்பா உன்னை அலோவ் பண்ணவே இல்லைல்ல. சாரிம்மா. பா ஏன்பா சாரிலாம் கேட்குற? நடந்ததை நினச்சி ஃபீல் பண்ண வேணாம். நடக்க போகிறத பற்றி யோசிக்கலாம்.
பாலமுருகன் சார், சொல்லுங்கள் சார். ஒரு 2 days மெடிக்கல் லீவ் வேணும் சார். 2 நாள் லீவா? என்ன சார் திடீர்னு? சுபு, ம் சமைக்க வேணாம், வெளியில் போகலாம். இது வரைக்கும் நீ சுடிதார் போட்டதில்லை இல்லை? ம் சரி, போகிற வழியில் கடையில் வாங்கிக்கலாம். ஏன்னா ரொம்ப தூரம் பைக்கில் ட்ராவல் பண்ணுறப்ப சாரி கம்ஃபர்ட்டாக இருக்காது. ரொம்ப தூரம் பைக்கில் போகிறோமா? எங்கெங்கே போக போகிறோம்?